ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி செய்கிற ஃப்ராடு தானெல்லாம் தெரியாத இந்த பைரவி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்ட அப்புறம் இந்த பைரவி நம்மளுடைய ஜானு கையில் சண்டை பிடிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணி நீங்கள் தான் அந்த இலக்கியாவுக்கு ரொம்பவுமே பாசம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க. அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவள் என்ன செஞ்சாலும் நீங்கள் அவளுக்கு சரி சரி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போனது தான் இப்போ இவ்வளோ பெரிய தப்பாக இருக்குது. இந்த குடும்பத்தோட வாரிசே அழிக்க முடிவு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பைரவி நீ சும்மா சொல்லாத, இலக்கியெல்லாம் ரொம்ப நல்லவாவெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போவுமே நம்ம இலக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஆனால் இலக்கிய அஞ்சலியோட குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இலக்கியாவை நான் இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன். நீங்கள் ஆசாசியாக அந்த இலக்கியாவை கூப்பிட்டு அழகு பார்த்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவளை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நான் பண்ணிவிடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். சிந்தாமணி பார்த்தீங்களா எப்படி தலையை போட்டு அடிச்சுக்கிட்டு அழுந்தாங்க. என்ன ஆச்சோ என் மகளுக்கு, என்ன குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தும் கூட நீங்கள் அந்த இலக்கியாவை நம்பிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே இருக்கா, அஞ்சலி சரியானவளே இல்லை, அவள் சரியான ஃப்ராடு, அவள் தான் ஏதாவது பண்ணி இலக்கியா மேலே கெட்ட பேரை வர வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இலக்கியா சொல்கிறது யாருமே கேட்க மாட்டீங்க. நீ எப்போ பாரு உனக்கு ஒரு ஜால்ராவே அந்த அஞ்சலி தான், அதனால நீ அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி நான் அப்படியே தான் இருக்கட்டும். ஆனால் சொல்கிறது கன்ஃபார்ம். அந்த அஞ்சலியோட குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் கண்டிப்பாக இந்த இலக்கியாவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தெம்பா எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த டாக்டர் கையிலேயே பேசிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியல, என்னதான் இந்த மாதிரி டாக்டரும் அஞ்சலி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கட்டு வெளியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபோஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறாங்க. இதை கேட்டு கார்த்தி கண்டிப்பாக கோவப்படுவான். அவனை கோவப்படாத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அது வழிக்குள்ள இந்த அஞ்சலி இந்த டாக்டர் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கண்டே பிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழி பண்ணி அவன் அந்த அஞ்சலியும் மாலினி பேசுகிறத நம்ம இலக்கியாவும் கௌதம் கண்டுபிடிச்சி அதை ஆதாரத்தோடு நிரூபித்தா கண்டிப்பாக கார்த்தி அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணி கூட விட்டுட்டு நம்மளுடைய கௌதம் இலக்கிய கூட வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கதையை உல்ட்டா பண்ணி இந்த அஞ்சலி தான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி இலக்கிய கெட்டவன்ற மாதிரி காட்டுற மாதிரி கதையை எடுத்துகிட்டு போனாங்களாம். சாத்தியமாக சொல்கிறேன், இந்த சீரியலு ஒழுங்காக விளங்காதுதாங்க சொல்லுவேன். எப்பயுமே நல்லவங்களுக்கே கெட்டதுக்கு நடக்கிற மாதிரியே இந்த டேரக்டர் கொண்டுகிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய கௌதமுக்கு ஒரு நல்ல சீனு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுங்கள். இந்த அஞ்சலியோட கர்ப்பம் ஒரு முடிவுக்கு எண்டுக்கு வரப்போகுதுன்னு சந்தோஷமாக இருந்ததுனால மல்லி போட்ட மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த சீனை கூடிய சீக்கிரமே அஞ்சலி தப்பானவா அப்படின்றது நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.